இந்த ஒரே ஒரு கிரியாட்டினின் பிரச்சனைனால இன்னைக்கு நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க, கிட்னி டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வாழ போகிறது ஒரே ஒரு தடவை மட்டும்தான். கிட்னி டயாலிசிஸ் தான் நம்ம பண்ணணுமா? நீங்களே சொல்லுங்களேன். மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், இந்த புத்தகம் என்ன சொல்லு தெரியுமா? யார் யார் பேலன்ஸ்டு டயட் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாங்களோ இன்சுலினையும் நிரந்தரமாக நிறுத்தலாம், சுகர் மாத்திரையும் நிரந்தரமாக நடத்தலாம். அப்படின்னா ரெமிஷன் இஸ் பாசிபிள் அப்படின்னு அந்த புத்தகம் சொல்லுது. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னு வைங்களேன், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாயிரும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம்? மாத்திரையும் இன்சுலினும் நிரந்தரமாக நடத்தலாம் அப்படின்னு அந்த புத்தகம் சொல்லுது. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கால் பண்ணி பேசுங்க. இல்லை அப்படின்னா கமெண்ட்ஸில் GOOD குட்னு டைப் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். யாருக்கா ஹெல்ப் பண்ண விருப்பம் இருந்தால், இந்த மாதிரி மாத்திரை சாப்பிட யாருக்கா ஹெல்ப் பண்ணணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஸ்டே டியூன்ட்.